வணக்கம். மகிழ்ச்சியினுடைய விஞ்ஞானம் என்ன? The science of happiness என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம சிந்திக்க போறோம். வாழ்க்கையினுடைய அல்டிமேட் பர்பஸ் அதுவே மகிழ்ச்சி தான். விலங்குகள் கூட மகிழ்ச்சியை நோக்கி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் வெற்றி பெறுவார்கள், ஆனால் அது மகிழ்ச்சியை தராது. ஆனா எல்லா வெற்றியுமே மகிழ்ச்சி தருதுன்னு சொல்ல முடியாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒலிம்பிக்ல போயிட்டு தங்க மெடல் வாங்குறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, வெண்கல மெடல் வாங்குறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, வெள்ளி மெடல் வாங்குறவங்க வருத்தமா இருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா நமக்கு தங்கம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆனா வெண்கல மெடல் வாங்குறவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னா கொஞ்சம் ஏமாத்திருந்தா இதுவும் போயிருக்கும், நம்ம மெடல் லிஸ்ட்ல வந்துட்டோமே அது வரைக்கும் சந்தோஷம். இல்லனா இந்த லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க. பரவாயில்லை வெண்கல மெடல் கிடைச்சது அவங்க பயங்கர மகிழ்ச்சியா இருப்பாங்க, தங்கம் வாங்குறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஆனா வெள்ளி வாங்குறவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க மகிழ்ச்சினா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், நல்லா அனுபவிக்கணும். இது ஒரு விதமான மகிழ்ச்சி. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மள நாள் முழுவதும் நல்ல நல்ல விஷயங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ஒரு விதமான மகிழ்ச்சி. ஆனா யாருக்காவது இப்ப நீங்க டல்லா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்காவது உதவி பண்ணி பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. உடனடியா உங்க டல்லான மூடே சரியா அவங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்த்தாலே சரியா. அதனால பாரதிதாசன் எழுதினார், இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அப்பாவும் மகனும் போயிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி வயல்ல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. வயல்ல வேலை செய்யறவர் தன்னுடைய செருப்பை அந்த வரப்புல விட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், ஓடி போய் அந்த செருப்பு எடுத்து ஒரு புதர்ல ஒளி வச்சிருக்கான். அப்பா கேட்டாரு, ஏன் ஒளி வைக்கிற? இல்ல அவர் வந்து தேடுவார் இல்ல, அப்ப பாருங்க அவர் தேடுறத பார்த்தா எனக்கு சந்தோஷம், இது மட்டமான சந்தோஷம், நல்ல சந்தோஷம். உனக்கு நான் கத்து தரட்டுமா? கத்து தாங்க அப்படின்னா ரெண்டு செருப்பை கொண்டு போய் அதுக்கு பக்கத்துல ஒரு 50 ரூபாய் நோட்டு வை. இப்ப பாருங்க அவர் வயல்ல இருந்து வந்தாரு, செருப்பு பார்த்தாரு, பக்கத்துல ஒரு 100 ரூபாய் பார்த்தாரு, முகத்துல ஒரு மகிழ்ச்சி. அப்பா சொல்றாரு, இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒருத்தர் ஏமாத்தி பெறுவது மகிழ்ச்சி இல்ல, ஒருத்தருக்கு உதவி பெறுவதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதனால பிலாந்தபி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய பிறந்த நாளை யாருக்காவது சாப்பாடு போடுறது, எளிய மக்களுக்கு கொண்டு போய் உடை கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தோஷங்கள் அடையாது. இப்ப மகிழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட்னா பிசிக்கலா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அது ஒரு எக்சர்சைஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. வாக்கிங்கா இருக்கலாம், அல்லது ரன்னிங்கா இருக்கலாம், அல்லது ஜிம்னாசியம் போலாம், அல்லது டான்சிங் போலாம், ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடுத்திக்கங்க. அதே மாதிரி ஒர்க் சைட்ல நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கங்க. நீங்க நல்ல தூங்குங்க. இப்ப என்ன சொல்றாங்க 8 மணி நேரம் ஒருத்தர் தூங்குறாங்க குறைஞ்சது. அதுக்கு கீழ தூங்கினா நிச்சயமா எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். ஈவன் கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டைஜஷன்ல இருந்து எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். அதனால தூக்கம் மிக முக்கியம் மகிழ்ச்சிக்கு. இரண்டாவது மைண்ட்ஃபுல்னஸா இருங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை ஆர்வமா அக்கறையா செய்யறதுக்கு நீங்க கத்துக்கங்க. டெய்லி ஒரு கிராட்டிட்யூட் ஜர்னல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நடந்த நல்லதெல்லாம் நினைச்சு யார் யாருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு எழுதி பாருங்க. அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும். உங்க வீட்லயும் பக்கத்துலயும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கங்க. எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவு வச்சுக்கங்க. யாரை பார்த்தாலும் சிரிங்க, யாரை பார்த்தாலும் நலம் விசாரிங்க. எப்பவுமே ஒருத்தர் நம்ம பார்த்து நலம் விசாரிச்சா நம்ம உடம்புல நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகும். நாம அவங்களை பார்த்து சிரிச்சா நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதனால நம்ம சுற்றி ஒரு நல்ல மகிழ்ச்சி வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் செய்தால் ஒருவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சிக்கான விஞ்ஞானம் இதுதான் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம்.